என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக விவோ தரப்பு வந்து அவங்களுடைய விவோ V20 சீரிஸ், அந்த சீரீஸில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து விவோ V20, இன்னொன்று வந்து விவோ V20 Pro. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் விவோ V20 Pro மட்டும் லான்ச் பண்ணலை, கூடிய விரைவில் லான்ச் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து விவோ தரப்புலேருந்து ஒரு புது நியூஸ் வந்துருக்கு. என்னென்னா, நாங்கள் வந்து விவோடைய V21 சீரிஸும் கூடிய விரைவில் லான்ச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய் வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு கௌதம் நியூஸ் சேனல் வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம். மேலே வந்து ப்ளூ கலரில் விவோன்னு போட்டிருக்காங்க, கீழே வந்து V21 Proன்னு போட்டிருக்காங்க. பிளாக் கலரில் பாக்ஸ் இருக்குது, பார்க்க நல்லா சூப்பராகவே இருக்குது. V20 வந்து V மாதிரி வருவீங்க. இங்கே வந்து ஒரு ஃபோன் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லாவே இருக்குது. இப்படி தான் பாக்ஸ் இருக்க போகுது. இப்போ இந்த விவோ V21 Pro மொபைலை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ள நக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரே ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் வந்து சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்ததாக கீழே வந்து சில யூசர் கைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விவோ V21 Pro மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரே ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து விவோட சார்ஜரு 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 0 to 100 வந்து ஒரு 45 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 1 ஹவருக்குள்ள கண்டிப்பாக ஸ்பீடாக ஏறிடும். அந்த அளவுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்பீடாக ஏறிடும். இதையும் நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்த கீழே வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் வந்து இந்த விவோ மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த விவோ V21 Pro இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்தந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் வந்து பார்க்க நல்லாவே இருக்குது. விவோ V20 அதே மொபைல் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்படி தான் உங்களுக்கு இருக்க போகுது. டிசைன் பொறுத்தவரை நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோனை வந்து வெயிலில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய கலர்ஸ் தெரிய வரும். அதாவது பிங்க்கு, எல்லோ, ஒயிட்டு, ப்ளூ அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே தெரிய வரும். மல்டி கலரமாக தெரியும், பார்க்க நல்லாவே இருக்கும். பின்னாடி வந்து கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராகவே இருக்கும். இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட டிசைன் வந்து பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, அப்புறமாக வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அந்த சிம் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் வந்து 3 போட்டுக்கலாம். சிம் 1 போட்டுக்கலாம், சிம் 2 போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து 4G சிம் தான் போட முடியும், 5G சப்போர்ட் கிடையாது. அதுக்கடுத்து SD கார்டில் வந்து 1 TB வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அதாவது டாப் சைடில் வந்து ஒரே ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து பாட்டம் கீழே வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பிரைமரி மைக் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் உண்டு. அதுக்கடுத்து சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாட்டு கேட்குறதுக்கு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்ஃபோனோட ஜாக் கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இதான் இந்த விவோ V21 மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து Qualcomm Snapdragon 720G கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டோகர் ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து கேமிங்காக சரி, எடிட்டிங்காக சரி நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க போது ஹேங்கிங் இஷ்யூ, லேக்கிங் இஷ்யூ எதுவுமே நிஜமாகவே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தான ப்ராசஸர் சொல்லலாம், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னே சொல்லலாம். அதுக்கடுத்து GPU வந்து Adreno 618 கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ப்ராசஸர் சொல்லலாம். உங்களுக்கு வந்து மெயினாக அந்த ப்ராசஸர் வந்து கேமிங் தான் சப்போர்ட் ஆகும். PUBG, ஃப்ரீ ஃபயர்னு நீங்கள் வந்து ஒரு GB கணக்கான கேம் விளையாண்டிங்கன்னா நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும். விவோ V21 Pro இந்த மொபைலோட ப்ராசஸர் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்துப்போம். இப்போ இந்த மொபைலோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து ஒரே வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து 8GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 20,500 rupees வருது. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக சொல்லலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு இந்த ப்ரைஸிங் கம்மியாக சொல்லலாம். நான் ஸ்பெசிஃபிகேஷன் அடுத்து சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.44 inch ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே சொல்லலாம். 20,000 rupees பட்ஜெட் இருக்குது. ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்தா நல்லா இருக்கும். IPS LCD தான் கொடுத்துருக்காங்க, பட் ஒரு ஆவரேஜான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு
60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். 90 Hz கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கடுத்து இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080 x 2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே சொல்லலாம். அதுக்கடுத்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட்டால் கூட ஸ்க்ராட்ச் ஆக ஏதாவது உடைய வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டி கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இதான் இந்த விவோ V21 Pro மொபைலோட டிஸ்பிளே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 4000 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து ஒரு நான் ரிமூவல் பேட்டரி தான். நீங்கள் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாது. நல்ல ஒரு மேசிவான பேட்டரின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 45 மினிட்ஸில் சார்ஜ் ஏறிடும். இல்லைனா 1 ஹவருக்குள்ளே கண்டிப்பாக ஆயிரும். கண்டிப்பாக நல்ல ஸ்பீடாக ஏறிடும். நல்ல ஒரு ஸ்பீடுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் வந்து சார்ஜ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தளவுக்கு இந்த விவோ V21 Pro வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா ரியரில் பார்க்க போகிறோம். ரியரில் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. குவாட் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 13 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போது. நீங்கள் வந்து வீடியோ எடுத்தாலும் சரி இல்லை ஃபோட்டோ எடுத்தாலும் சரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போது. ரியரில் நல்ல ஒரு பெரிய கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பனோரமா HDR ஸ்லோ மோஷன் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த விவோ V21 Proல ரியர் கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க. விவோ V21 Pro இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 20 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் வந்து vlogging பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. ஒயிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேமரான்னு சொல்லலாம். செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. அதுக்கடுத்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த விவோ V21 Proல ரியர்லையும் சரி செல்ஃபிலையும் சரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்க போகுது. இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர் வந்து 3 கலரில் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து சில்வர் கலர், இன்னொன்று வந்து இந்த கலரு, அதாவது ஆல் கலர் மல்டி கலர்னால் எல்லோ, பிங்க்கு, ப்ளூ அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே கண்டிப்பாக வரும். இந்த 3 கலர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருப்போது. மொபைலில் கலர் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 171 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அதிகமும் சொல்ல முடியாது, கம்மியும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் வெயிட். விவோ V21 Pro இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுக்க போகிறாங்க. வித் ஃபன் டச் OS 10 கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு OSன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் OS பெர்ஃபார்மன்ஸ். இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு வந்து 5G சிம் போட முடியாது, 4G தான் போட முடியும். அதுக்கடுத்து சிம் ஸ்லாட்டில் வந்து சிம் 1 + சிம் 2 + SD கார்டு போட்டுக்கலாம். சிம் 1 4G போட முடியும், சிம் 2 4G தான் போட முடியும். SD கார்டில் வந்து நீங்கள் வந்து 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மெமரியை. அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அதுக்கடுத்து ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து காம்பஸ், ஆக்சிலோமீட்டர், ஜைரோமீட்டர், லைட் சென்சார் அந்த மாதிரி எக்கச்சக்கமான சென்சர்ஸ் வந்து இந்த விவோ V21 Proவில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த விவோ V21 Pro இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ரேடியோ, NFC அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த விவோ V21 Pro இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ லான்ச் ஆகாது. ஏன்னா வந்து இதுக்கு அடுத்து விவோ V20 Pro லான்ச் ஆகணும். அதுக்கடுத்து தான் விவோ V21 சீரிஸ் லான்ச் ஆகும். இந்த மொபைல் வந்து January 25, 2021 லான்ச் ஆக போகுது. அப்போ தான் லான்ச் ஆகும். நீங்கள் வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த விவோ V21 Pro மொபைலோட ப்ரைஸிங்கோட சொல்லிடுறேன், கடைசியோட சொல்லிடுறேன். இந்த மொபைலில் வந்து ஒரே ஒரு வேரியண்ட் தான் அவைலபிளாக இருப்போது. ஒன்று வந்து 8GB RAM அண்ட் 128GB மாதிரி சொல்லியிருந்தேன். அதோட ப்ரைஸிங் வந்து
20,500 rupees வருது. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக சொல்லலாம், அவ்வளோ அதிகம் சொல்ல முடியாது, ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Vivo V21 Pro இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த Vivo V21 Pro இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.